தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் ஐயா, தாங்கள் சொல்லுவது உண்மைதான். இப்போ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், பார்க்குறவங்க எப்படி இப்போ இருக்காங்க, நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்தாலுமே கூட ஒரு மன திருப்தி, ஒரு ரிலாக்ஸு அந்தளவுக்கு தான் பார்க்குறாங்க. கேட்டால் நல்லது, கேட்டால் புண்ணியம், அந்த அளவுக்கு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் மீ. அப்படி தான் நம்ம இருக்கோம். மற்றவங்களையே சொல்லணும், அப்படி தான் இருக்கோம். ஆனால் இயற்கையினுடைய நோக்கம் இப்போ பரிணாமம்லாம் முடிஞ்சிடுச்சு. பரிணாமன்றது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வளர்ச்சி அடைகிறது. அது எத்தனையோ யுகமாக அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஆதி தொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரவணானந்த சுவாமி சொல்லுவார். அது எத்தனை கோடி காலம்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பிரபஞ்சம் தோன்றி இப்போ 1300 வருடங்கள்ன்றாங்க. அடியன் 1983 நான் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே டீ சாப்பிட வெளியில் போவோம். அப்போ பார்த்தது ஞாபகம் இருக்குது. அப்போ சயின்டிஸ்ட்டு சொன்னதை போட்டிருந்தாங்க ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி. இந்த உலகம் 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்போ வெவ்வேறு மாறிட்டே சொல்கிறேன். ஒவ்வொரு 10 வருஷம் கழிச்சா அதுக்கு பிறகு 1400 கோடி வருடங்களுக்கு முன்பு தோன்றியது அப்படின்றாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 300-400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. இதெல்லாம் சரியாக சொல்ல முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணமாக, இப்போ பெரிய பெரிய மருத்துவமனை ஆகட்டும், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ரிசர்ச் சென்டர்னு ஒரு வார்த்தையை சேர்ப்பான். அது நேற்று வரையில் கண்டுபிடிச்சது ஒன்றா இருக்கும். அப்போ புதுசாக அது ஆய்வில் புதிய ஒரு ரிசல்ட்டை தெரிவிக்கும். அப்போ பழைய பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மாறுபடும், இல்லை சில சமயத்தில் டோட்டலாகவே அது வேறுபடுற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இப்போ இதயம்னா அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷன்ஸு, கேரக்டரு, அது எல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வர்ற நோய் நொடிகள், அதை தீர்ப்பதற்காக கண்டுபிடிக்கிற மருந்துகள், இந்த மருந்துகள் ரத்தத்தின் மூலமாக போய் இது என்னென்ன ரியாக்ஷன் ஆகுது. இப்போ ஒரு மருந்து எடுக்கிறோம், அது நிறைய பேருக்கு பரிசோதனை பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டாக தெரியும். ஆனால் 20 வருஷம் கழித்து அதே ரிசல்ட்டு அதே ஆளுங்களுக்கு வேறு மாதிரி சைடு எஃபெக்டை உண்டு பண்ண லேட்டாக. அப்போ அந்த ரிசல்ட் என்னாகும், அது தப்பு, அந்த மருந்து கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி உலகம் தோன்றியது எத்தனை கோடி காலம்ன்றது அது கணிக்க முடியாத ஒரு இது. அதனால் அது 1,00,000 கோடி ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பரிணாமம்ன்றது அதே மாதிரி மனித இனம் பார்த்திங்கன்னா அது 40 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் மனித இனம் தோன்றுச்சுன்ற ஒரு கணிப்பு தான். அதெல்லாம் சொல்ல முடியாது. அது 1,00,000 இல்லை 10 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றி இருக்கலாம். அப்போ ஜனத்தொகை ரொம்ப 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 அருகிய நிலையில் இருக்கான். ஆனால் சுவாமி சொல்லுவார், அது முதல்ல மனித இனம் தோன்றியது தமிழகம்தான். அப்போ இந்த தமிழகம் இப்போ இருக்கிறவளுக்கு குறுகிய நிலப்பரப்பில் இது மிகப்பெரிய ஒரு கண்டமாகவே இருந்தது. அதுக்கு பேர் லெமுரியா கண்டம். இங்கே தான் மனித இனம் வாழ்ந்துச்சு. அது கடல் காலப்போக்கில் கடல் கொண்டு விட்டது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக பெருக அவங்க உலகம் பூரா சிதறி போயிட்டாங்க. அப்புறம் இந்த சூழ்நிலை வேறுபாடுகள், உணவு முறைகள் பிரிந்து போனதுனால லாங்குவேஜும் அப்படியே அது காலப்போக்கில் அது மாறிக்கிட்டே வந்துடுச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே ஒவ்வொரு டிக்கெட்லேயும் மனிதனுடைய பரிணாமம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மனிதனுடைய சிந்தனா சக்தியும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் இப்போ வாழ்நாளில் கண்டுபிடிச்ச சில உண்மைகளை அதை ஃபைல் பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இதுக்கு பரிணாமம் சொல்கிறது.
ஒன்றிலிருந்து இன்னொன்று புதிய ஒரு இது அது ஆட் ஆகிடும், அப்படியே வருது. இப்போ அது எல்லா துறையிலையும் எல்லா வகையிலையும் அது எல்லா ஒரு இதுலேயும் அரசியல் ஆகட்டும், இல்லை வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், நாகரிகமாகட்டும், விஞ்ஞான வளர்ச்சி ஆகட்டும், ஆன்மீக வளர்ச்சி ஆகட்டும், இது எல்லாமே ஒரு பரிணாமத்தில் தான் இருந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட பரிணாமம் முடிஞ்சிடுச்சு. இனிமேலைக்கு அந்த வார்த்தைக்கு இது இல்லை. இப்போ இந்த உலகம் தோன்றிய அதுக்குன்னு ஒரு லட்சியம் இல்லாமல் இது தோன்றாது. ஏதோ ஒரு லட்சியத்தோட தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றியதுன்றதுக்கு காரணம் எந்த ஒரு சமய மத மார்க்கங்களும் சரியான ஒரு இது சொல்லலை. அதில் சைவ ஆகமத்தில் மட்டும்தான் அந்த பதிப்பசு பாசம் உண்மையெல்லாம் அனாதியாக இருக்கிறது அப்படின்னு திருமூலருடைய இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு கருத்து கூட அது தனித்தனியாக தான் இருந்தது, மூணுமே அனாதியாக தனித்தனியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறது சுத்த சன்மார்க்கம் 1868 வரும்பொழுது வள்ளல் பெருமான் முறை பண்ணும்போது ஆண்டவர் தெரிவிக்கிறாரு, அது அப்படி கிடையாது. அது ஆன்ம நிலையிலிருந்து கண்டு கொண்டது. அதுக்கு மேலே அருள் நிலையிலிருந்து அது அருள் தகவல் சொல்லும் பொழுது அது முப்பொருளுமே நாடு தான் அப்படின்னு இறைவன் சொன்னதா வள்ளலார் சொல்கிறார். அது தனித்தனியாக இல்லை, தனித்தனியாகவும் இருக்க முடியாது. மூணுமே நானு தான், மூணுமே நானாகத்தான் இருக்கு, தானாகத்தான் இருக்கு, மூணுமே சிவம் அப்படின்ட்டு முப்பொருளும் ஒன்று அது என்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்னே வெண்ணிலாவே. இந்த ஒரு இது புதிய கொள்கை இல்லை, இது இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்க மரபு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறார். அது கடவுள் வசமே வச்சுட்டு இருக்கார். அதை அந்த பக்குவ காலத்தில் தான், அந்த பக்குவ காலத்தான் கிபி 1865 தான் இறைவனே ஒரு மனிதர் மூலமாக தானே தோற்றுவிக்கணும். மனிதன்றது இறைவனுக்கு அந்நியம் கிடையாது, தானே தான் அந்த அருள் அன்ப வாழ்வின் நிமித்தமாகன்னு சுவாமி சரவணன் தான் ஒரே ஒரு வார்த்தை, அருள் அனுபவ வாழ்வின் நிமித்தமாக இறைவனே அகர உகர மகரம் என்ற ஓங்காரத்தின் முக்கூறுகள். அதுதான் அகரம் உடல் தோற்றமாகவும், உகரம் உயிர் வடிவமாகவும், மகரம் உள்ளொளியாகவும், முத்தோற்றமும் இதுவும் தனித்தனியாக விளங்குவதல்ல, இது மூணுமே இணைந்து விளங்குது தான். இங்கே தான் பதி பசு பாசம் இணைந்து விளக்கத்துக்கு வருது. ஆக இந்த விலங்கு சிவம் விலங்கு நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த சிவத்துக்கு தான் மனிதன் நம்ம பேர் சுட்டியிருக்கோம். ஆக இங்கே வாழ வந்திருக்கிறது எது அப்படின்னா சிவம் தான் இங்கே வாழ வந்திருக்குது. இது வாழ வந்திருக்குது என்னும்போது இந்த தேகம் நீங்கக்கூடாது அப்படின்ற உண்மை ஆண்டவர் வரலாறு சொல்கிறார். இந்த பாசமாகிய தேகம் நீங்கக்கூடாது. ஆனால் இந்த பாசமாகியது இப்போது இருக்கிற அசுத்த நிலையில் அது நீடித்திருக்க வாய்ப்பு கிடையாது. அது எப்படினாலும் எவ்வளோ நாள் நம்ம மூலிகைகளையோ பாஷாணங்களையோ இது தவ முறைகள்னாலையோ நீட்டித்தாலுமே ஒரு 1000 இல்லை மேக்சிமம் 5000 அப்புறம் உயிருக்கு கண்டிப்பாக பிரிஞ்சு தான் ஆகணும். அப்போ அந்த உடலை விட்டுட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உடலை விட்டுட்டா அனுபவம் சூன்யமாகும்ன்ற ஒரு ரகசியம் இதுவரையிலே உலகுக்கு அறியப்படாமலே இருந்தது, இறைவன் அறிவிக்கவில்லை. என்ன சமாதியெல்லாம் நம்ம போய் இப்போ பார்த்துக்கலன்னா ஏகப்பட்ட கூட்டம் சமாதிக்கு சித்தர் சமாதியாக தேடி தேடி இது பண்ணுறாங்க, வணங்குறாங்க. போயிட்டு ஏதோ உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது, அங்கே தியானம் கை கொடுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இன்னும் விடலை. அதை முந்தைய மார்க்கத்தில் சமாதி கூடுதல், இறைவனோடு ஐக்கியப்பட்டு விடுதல், அல்லது இறைவனை அடைதல், இறைவனோடு கலத்தல், அதுதான் முக்தி. அந்த நிலையில் நமக்கு உடல் தேவையில்லை, உயிர் வாழ்க்கை தேவையில்லை. உணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே அப்படின்ற ஒரு வரிகளால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன நிலையில் முன்னோர்கள் பழைய சத்திய ஞானிகள் என்ன நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அந்த நிலையில் இறைவன்
அந்த மட்டில் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்காரு. இப்போ பரிணாமம் முடிஞ்ச பிறகு அந்த ஆன்மீக பரிணாமத்திலே ஒரு முடிவுக்கு வந்துடுது, அது சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக. இப்போ என்ன புதிய ஒரு அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த இயற்கையானது வாழ வந்திருக்கிறது. அந்த இயற்கைன்ற ஒரு சொல்லே அகண்ட அன்பும் எல்லையற்ற தனிப்பெரும் கருணைத்தன்மையும் உடையது தான் இயற்கை. அது எங்கும் வியாபித்திருக்கின்ற ஒரு அன்பு வெளி. இதுதான் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு. அதனால இங்க சமய மத யோக மார்க்கங்கள்லாம் இடையில குறுக்கீடு செஞ்சா அது தடையாகும் சொல்லிட்டு தான் விண்ணப்பம் பண்றார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சொல்லிட்டு இறைவன்கிட்டவே வேண்டிக்கிறார். காரணம் என்னன்னா, இவைகள்லாம் தடையாக இருக்கிறது. ஆக இனிமேலைக்கும் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே விளங்கும் அப்படின்றது எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்னாடியே வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு. இறைவனும் அதுக்கு நடராஜபதி மலையிலே சொல்லியிருக்காரு. இது எல்லாமே போய் ஒழிஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாமே மறைஞ்சிரும். மறைகிறதுக்கு காரணம் எல்லாத்துக்குமே அந்த பயன் லாக் பண்ணி வச்சுட்டார். ஆண்டவரே லாக் பண்ணிட்டார். உங்களுக்கு அந்தந்த வழியில் போனால் உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுமே இருக்காத மாதிரி ஆயிடும். அதனால் அது அதில் பற்று வச்சிருந்தா சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் அதெல்லாம் பற்று அதை விட்டுட்டு தான் இங்கே வரணும். அப்போ எதுக்குன்னா, அப்போ இயற்கை மனிதனுக்கு மரணமில்லா பெருவாழ்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு காலகட்டம் அடுத்தது நெருங்கிடுச்சு. அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது கிட்டத்தட்ட பிறக்கிற இந்த 2025 அது ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் மாற்றம் யாரும் இதுவரை எதிர்பார்க்காத அளவுக்கு அது வந்துடும். அப்போ உலகமே சகா கல்விக்கு தயார் ஆகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறார். ஆக இப்போ இருக்கிற உலக மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே தேகம் மனம் சார்ந்த புற வாழ்க்கை. இதை விலங்கு வாழ்க்கை இது மாறிடும், இதெல்லாம் மாறிடும், புலால் உண்ணும் பழக்கம்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போது 4 கடைக்கு ஒரு கடை பஜாரில் ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது. பஜார் முழுக்க 10 கடைக்கு ஒரு கடை உயிருடன் கோழி, அரவிந்த் புரோட்டீன்ஸு, அப்படிலாம் எல்லாமே இருக்குது. உயிர்க்குலை சர்வசாதாரணமாக பண்ணிடுறாங்க. மனிதனே பண்ணுறாங்கன்னா வாயில்லா ஜீவங்களை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு அலட்சியத்தில் தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஆன்மீக பரிணாமத்தில் நிறைய பக்குவான் மக்கள் நம்ம கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாட்டத்துக்கு அவங்கள இழுத்து உள்ளே வச்சுக்கிறதுக்கு அதுக்கு நிறைய கழகங்கள், மன்றங்கள், சங்கங்கள், அவங்க ஏதோ ஒரு லட்சியத்தில் எங்கள் மார்க்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு அதுலேயும் கொடுமை என்னென்னா, வள்ளல் பெருமானுடைய ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு தப்பு தப்பாக வாசி யோகம்னும் குண்டலினி தவம்னு சொல்லிட்டோம், எண்ணங்களை கவனித்தல்னும் சுவாசத்தை கவனித்தல்னு சொல்லிட்டு அது புற மார்க்கத்திலேயே அதை கொண்டு போகிறாங்க. ஆக இதெல்லாம் தடைகள்ன்றதை அப்பயே சொல்லிட்டார். அதனால் இதில் பார்த்து இது அட்ராக்டிவாக கொண்டு வருவாங்க. அந்த ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக வேர்டு. ஏன்னா சொற்பிரபஞ்சம் அகண்டமானது. அந்த வார்த்தைகளை போட்டு அது ஆகா இதுனா இவ்வளோ இது யாருமே சொல்லலையே அப்படின்லாம் அதில் மயங்கி அதில் விழுந்துருவாங்க. அது அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அந்த மாதிரி அவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற சில ஒரு சேமித்து வச்சிருக்கிற அந்த ஒரு அற்ப யோக சக்தியை கொண்டு அவங்க இழுத்து பிடிச்சிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அவங்களுக்கு அது வரவே முடியாது என்ன சொன்னாலும். அது அந்த மாதிரி தான் அது போயிடும். இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கான அவங்களாம் பிறந்துட்டாங்க. அந்த ஆன்மாக்கள்லாம் இப்போ தயாராக இருக்காங்க. ஆக இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் வந்திருக்கிறதுனால இந்த வருகின்ற பிற ஜனவரியிலிருந்து
உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போவும். அது வந்து அழித்தல் எப்படின்னாலும் சொல்லலாம், சொல்லக்கூடாது அதை. ஏன்னா சுவாமிகளே வந்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு சுவாமிகளுடைய முகமே மாறிடுச்சு. என்ன நடக்க போகுது, அந்த தருணம் ரொம்ப கிட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அதை பார்த்து என்ன சொன்னேன்னா, ஆமாம் அப்படிதான், தேவையில்லாததெல்லாம் துடைக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதை சொல்லக்கூடாதுங்க, அது பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வரப்போகுது. ஏன்னா உயிர்கள் இந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்குதோ, அது அப்படி லேட்டாக கிடைக்குது, அது வேறு விஷயம். உயிர்களை வந்து மனிதர்கள் பண்ணுகின்ற இந்த கொடுமை இருக்குங்களே, சித்திரவதை, அது வந்து ரொம்ப அநியாயத்துக்கு போகிறாங்க. ஒரு ஒரு வாக்கிங் போகிறான் விடியற் காலமே. இந்த சண்டேல பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது ரோடு மேலேயே வந்து இப்போல்லாம் வச்சுருக்காங்க. அந்த வேலை இல்லாத இருக்கிறவங்க ரோடு மேலேயே ஒரு 2 பேர் சேர்றாங்க. அந்த ஒரே நாளில் சம்பாதிச்சிடுறாங்க. ஆடு ஒரு 10 ஆடு எடுத்தாந்து வெட்டி அதை எப்படி அறுக்குறாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையில இருக்குது. அதுப்பெல்லாம் அந்த காலத்தில் ஆட்டை வீட்டிலேயே வளர்ப்பான், அன்போடு வளர்ப்பான், அதுக்கு புல்லு போடுவான். என்ன தீபாவளி அந்த பண்டிகை வச்சுன்னா ஒரு வெட்டு வெட்டுவான், அது ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் துடிச்சு இறந்துடும். இப்போ வந்து நான் கண்ணுக்கு நேராக பார்த்தேங்க. எப்படின்னா அந்த காலு 4 காலையை கட்டி போட்டுறான், முன்னங்கால் நைட்டாக டைட்டாக கட்டி போட்டுறான். ரோடு மேலேயே அவன் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக பண்ணுறான். முந்தெல்லாம் வந்து மறைவாக தான் செய்யணும். இப்போ யாரும் கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. போலீஸ் கூட கேட்க மாட்டான். அது வந்து அவனை தனியாக கவனிச்சிருவாங்க. இல்லை அதுக்கு ரொம்ப இது பண்ணால் அவனையும் அடிச்சிடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த இளைஞர்கள் போயிட்டாங்க. எதுக்கும் துணிஞ்ச ஒரு நிலையில தான் இருக்காங்க இளைஞர்கள்லாம். அது வழிகாட்டுதல் சரி கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக கல்வி இல்லாத ஒரு ப்ரொஃபஷ்னல் கல்வி வந்து மனதை வறட்சி நிலையில் கொண்டு போயிடுது. அந்த இரக்கம் கடினத்தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிறது. எடுத்த உடனே A² + B² + C² இதை படித்தோன்னா உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. இந்த காலத்தில் 50 60 வருடம் முன்னாடி நீதி கதைகள்லாம் சொல்லுவாங்க, வாரத்துக்கு ஒரு பீரியடு. அந்த மாதிரி வெளியில் வந்தவங்கலாம் ஓரளவுக்கு இந்த ஆஃபீஸுங்களில் லஞ்ச ஊழல் இல்லாமல் ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் அந்த எல்லா துறையிலுமே லஞ்சம், ஊழல், கையூட்டு, நீங்கள் எந்த துறை எடுத்துனாலும் அது நாசமாக போச்சு. நீங்கள் உணவுலாம் பாய்சன் ஆகிடுச்சு. இப்போ கீரையெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அறுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அது ரொம்ப ஒரு மட்டமான கெமிக்கல் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்து போட்டால் அது நல்லா தளிர் விட்டு பூச்சி அடிக்காமல் நல்லா பசுமையாக நல்லா வளர்ச்சி அடையுது. அது அப்படியே தகுந்த மார்க்கெட்டில் வச்சா அது நல்லா ஊறி போய் சாப்பிட்டா என்ன ஆகும்? இல்லை என்ன கெமிக்கல் போடுறான், என்ன மருந்து அடிக்கிறான், எல்லாம் வந்து வியாபாரம் தான். அந்த இருக்கிறதே கிடையாது, அந்த ஈவிரக்கமே கிடையாது. எவனாவது எப்படியாவது போட்டோம், நம்ம கைக்கு காசு வரணும், நம்ம பெரிய இதில் இதாக செட்டில் ஆகிடணும் லைஃப்பில். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறான். யார் எக்கேடு பட்டு பண்ணாலும் இன்னொருத்தர் அழிச்சு இன்னொருத்தரை அழித்து நாம் வாழணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இப்போ வந்து லட்சியம் ஆயிடுச்சு. அதே தான். ஏன்னா அந்த வாழ்க்கை போராட்டம், அந்த மாதிரி ஜனத்தொகை பெருகி போச்சு, வாழறதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, திண்டாட்டம், ஏதோ ஒரு வேலை குயிக்காக பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது. அது கைடன்ஸும் சரியா இல்லாமல் போயிடுச்சு. அது பார்க்கும்போது அந்த காலை கட்டி போட்டு ஒரு அது கீழே ஒரு கோட்டையிலேருந்து ஒரு கத்தி எடுக்கிறான். அது கத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது கத்திரிக்காய் வெட்டுற கத்தியாக தான் இருக்குது, பெரிய கத்தியில் இல்லை. இல்லைடா இந்த சின்ன கத்தி இருக்கு. நான் எட்டு வந்து பார்த்தேன். கிட்ட போனால் ஏதோ சொல்லுவானுங்க, என்னையா நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்ட நின்று பார்க்குறேன். அவன் கழுத்து பக்கம் இருக்கு, அந்த முதுகு பக்கம் இருக்கு, கழுத்துக்கு மேல் பகுதியாக இருக்குல்ல, அந்த தொண்டையை லைட்டாக போட்டு அறுத்துடுறாங்க. அறுத்துட்டு கீழே ஒரு கிண்ணம் வச்சிடுறான். கிண்ணம் வச்சுட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை க்ளீனாக ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே அதை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அந்த ஆடு துடிச்சிக்கிட்டே இருக்கு. காலை கட்டி போட்டாலும் அசைக்க முடியல. வாயே வந்து இது பண்ணி விட்டுறான். அது எப்படி துடிக்கும் பாருங்க. அந்த ரத்தத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அறுக்கிறான்னா அதுவும் பண்ணலை, தூக்கி அப்படியே போட்டுடுறான். அது துடிச்சிட்டே தான் இருக்கு. அப்போ அது மரண வேதனை. உங்களுக்கு வந்து மேல் பக்கம் இருக்கிற கழுத்து நரம்பு அறுத்தா தான் மூளை பகுதியில் வந்து அது பாதை வந்து போகாது, அந்த துன்பத்தை உணர முடியாது.
முதல்ல அதை கட் பண்ணிட்டான்னா அது வந்து அந்த உடலில் ஏற்பட்ட ஒரு துன்பத்தை மூளைக்கு செய்தி போகாது, அந்த தண்டுவடம் அது கட் ஆகிடும். தொண்டை ஏற்றம்னா அது வந்து பாதையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். அதை பற்றியே வந்து ஒன்றும் மதிக்கலை, அது ஒரு பொருளாக தான் பார்க்குறான், அது வந்து உயிராகவே அதை பார்க்கல. ஒரு தன்னுடைய குழந்தைக்கு ஊசி போட்டோம்னா எவ்வளோ வலிக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறான். ஆனால் அது அப்போ அறிவு இல்லையா, அதை பற்றி அவன் கவலைப்படுறதில்லை. அதை வந்து இறக்கம் தேவையில்லை, அது நம்ம சாப்பிட்றதுக்காக தான் அது இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த சமய மதங்களில் அது ஊறி போச்சு. அந்த அந்த ஒரு நிலையில் அப்புறம் அடுத்தடுத்த ஆட்டம் அது மாதிரி அடுத்து போகிறோம். அது எப்போ நான் வந்துட்டேன் அப்போ அது துடிச்சிட்டே தான் இருக்கு. அப்போ இதனுடைய துன்ப அலைகள் அதிர்வுகள் வந்து பிரபஞ்சத்தில் கலந்துட்டு இது வந்து உலகம் ஃபுல்லாக அப்படி தான் நடக்குது. வந்து வந்து இந்த யூடியூப்பில் போடுறான், இந்த பன்றி பண்ணையை வச்சு வெளிநாட்டில் வச்சுட்டு இருக்கான். அதை வந்து கொலை பண்ணுற இது இருக்குங்களே, பன்றி வந்து கழுத்து அறுக்க மாட்டான், அதை அறுக்க முடியாது. அதை வந்து என்ன கழுத்து மிக பெருசாக இருக்கும், அது கனமாக, இதை அடிச்சே கொள்றான். அது துடிக்க துடிக்க அடித்து அப்படியே உயிரோட ஃபயரிங் பண்ணுறான். அது எவ்வளோ நேரம் துடிக்குது, அதை பார்த்தா ரொம்ப கொராமையாக இருக்கு. அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மனிதனுடைய கருங்கல் பாறை விட மோசமாயிடுச்சு. ஏன்னா அதில் உயிர் இருக்கே, அதுக்கும் வந்து பசி எடுக்குது, அதுக்கும் வந்து தாகம் இருக்குது, அதுக்கும் தூக்கம் இருக்குது, அதுக்கும் குடும்பம் இருக்கு, அதுவும் குழந்தைகளை எவ்வளோ பாசத்தோட நேசத்தோட காப்பாற்றுது. என்ன வாய் கிடையாது, அது சிந்திக்க முடியாது. சூழ்நிலையை மட்டும் அந்தந்த சூழ்நிலை நேரத்தில் சூழ்நிலையை மட்டும் அது புரிஞ்சிக்கும். எதிர்காலத்தை பற்றியோ இறந்த காலத்தை பற்றியோ அது வந்து தெரியாது. அவ்வளோதானே தவிர நமக்கு இருக்கிற உயிர் உணர்வு தான் அதுக்கு இருக்கு. எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனுடைய வடிவம் வேற, அதனுடைய லைஃப் ஸ்டைல் வேற. மனம் வந்து மனதில் எண்ணம் தோன்றாது, மனம் இருக்கும், அது எண்ணங்கள் தோன்றாது. அவ்வளோதானே தவிர இதுதான் வள்ளல் பெருமான் பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல. இந்த கரண பரிசுகள்ன்றது இந்த இடத்துல புறக்கரணம், மனம் வாக்கு காயம் உடம்பு. அது வந்து அகக்கரணம்ன்றது மனம் சித்தம் புத்தி அகங்காரம். இங்கே சொல்கிற கரண பரிசுகள்ன்றது அந்த உடல் வடிவம், அதுக்குரிய மனம். அந்த ஒவ்வொரு உயிருக்கும் மனம் இருக்குதான், சரவண சாமி சொல்லுவார். ஆனால் அந்த மனம் வந்து எண்ணங்கள் தோன்றாது. அந்தந்த உயிருக்கு ஒரு சுபாவ குணம் இருக்கும், அந்த குணத்தளவில் தான் செயல்படும். இப்போ குருவின்னா அது முட்டைப்பட போகுது அப்படின்னா உடனே அது வந்து அந்த உள்ளொலி அதுக்கு உணர்த்திடும், அது கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். நாருங்களை உரித்து அது வெறும் அது வாயும் இதுதான், மூக்கும் இதுதான், கையும் இதுதான், அதில் வந்து எவ்வளோ அழகாக அது கூடு கட்டுது. அது மாதிரி 1000 பேர் ஒன்று செத்தாலும் ஒரு குருவி கூட 5 விரல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், கட்ட முடியுமானா கட்ட முடியாது. அதுக்கு அதுக்கு அது எல்லாம் அதுக்கு மனம் எல்லாமே அது எல்லாத்தையும் வந்து நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிடும். அதுக்கு வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும், 100% அதனுடைய வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சிடும். மனம்னு ஒன்று இல்லைன்னா அது செய்ய முடியாது. ஆனால் அது எண்ணங்கள் இல்லாத நிலையிலேயே அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடும். அந்த மாதிரி சிலந்தி கொடுக்கறது எல்லாத்துக்குமே மனம் உண்டு, ஆனால் அது எண்ணங்கள் இருக்காது. மனிதனில் தான் அது லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிட்டு அது எண்ணங்களாக அது வருது, எண்ண அலைகள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு இதை நம்ம பேசுகிறோம்னா, இப்போ பரிணாமம் முடிச்சு இப்போ வந்து மனிதனுடைய மனம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு கீழ்நிலைக்கும் போயிடுச்சு. அப்போது சமுதாயம் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலைக்கு போய் இந்த வாழ்வா சாவான்ற ஒரு நிலையில தான் மனிதன் இருக்கான். அதனால் இனிமேலிக்கும் இதுதான் வள்ளல் பெருமான் அப்பயே சொன்னார், அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவோம். இதுதான் வள்ளல் பெருமான் கடைசியில் சொன்ன வார்த்தை. அந்த மேட்டுக்குப்பம் திருவரையில் போய் தன்னுடைய சுத்த தேகத்தை மறைச்சிக்கின்ற போது அது ஒரு சும்மா ஒரு ஒரு 5 நிமிடம் வாசகம் தான் பண்ணுறாரு. அதில் கடைசியாக சொல்கிறது அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவோம். அப்போ ஏன் இந்த அஞ்ச வேண்டாம் சொன்னார், திருத்தி விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க? அதுக்கு பின்னாடி என்ன? உங்களை வந்து மரக்கருணையால் தான் திருத்த முடியும்ன்றது தான் அதுக்குடைய அர்த்தமே. சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அடி கொடுத்து இது பண்ணி தான் அந்த இது பண்ண வேண்டியது. அந்த மாதிரி தான் வந்து ஒரு சொல்கிறாங்க. 7 வருடங்களுக்கு வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும்
பல பிரச்சனைகள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் பல பிரச்சனைகளில் இருந்து அது ரொம்ப இதாக இருக்குமா. அது வந்து உணவு பாய்சன் ஆகிடும், தண்ணி பாய்சன் ஆகிடும், காற்று பாய்சன் ஆகிடும், எங்கும் போர் சூழல் தான் இருக்கும், எங்கும் வந்து கட்சி சண்டை, ஜாதி சண்டை, எங்கும் ஊழல், வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், ஆகாரம் கிடைக்காது, உலக பொருளாதாரமே இந்த போரால் பாதிக்கப்படும். இப்படி பல பிரச்சனைகள்லாம் மனிதன் சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த இது வந்து 7 வருடங்கள் கூட நீடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவை இல்லாதையெல்லாம் கழித்து விடுவார். இது சாமி சொல்கிறார். தேவை இல்லாதது அது நம்ம தான் யோசனை பண்ணி பார்க்கணும், என்னது தேவையில்லாது. ஆக சுத்த சன்மார்க்க உலகெங்கும் பரவதற்கு என்னென்ன தடை இருக்கோ அத்தனை தடைகளையும் துடைக்கப்படும் வருகின்ற ஒரு 7 வருடங்களுக்கு. இதுக்கிடையில் பக்குவ ஆன்மாக்கள் வந்து அவங்க ஒரு முன்னேற்றம் போயிட்டே தான் இருப்பாங்க. ஆக எப்படியுமே வந்து டெத்லெஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு காலகட்டம் தான் இந்த இது. அதுக்கு பெருமானார் அப்பயே சொல்லிட்டார், அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்ததுன்னு சொல்லிட்டு. அப்பவே அந்த தருணம் சொல்லி 150 வருடங்கள் ஆகி அது இப்போதான் அது வந்து செயல்பாட்டுக்கு வருது. அதனால் இயற்கையின் சீற்றத்தை நம்ம அன்றாடம் நாளிதழ்களையும் டிவிலையும் யூடியூப்லேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் வந்து ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க, வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. கவர்மெண்ட்டும் ஃபண்ட்ஸு கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்னலில் வந்து அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து உயிர்கொலையும் பிழைப்பு சிப்பு உடையவர்களாக தான் வாழறாங்க. இந்த இந்த மனம் கொடுக்கப்பட்டதுக்கான ஒரு இது எதையுமே சிந்தனை செய்யறதில்ல. இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு, நான் யார், எங்கிருந்து வந்தேன், இந்த வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த லைஃப், இந்த வாழ்க்கைன்றது என்ன, ஏன் இங்கே வந்திருக்கேன், இந்த உயிர்ன்றது என்ன, உடல் எப்படி வந்தது, இதை பற்றி எதையுமே நினைக்கிறதில்லை. நம்முடைய வேலையெல்லாம் என்ன லட்சியம்னா உணவு, உடை, உறையுள்ள சொகுசான வாழ்க்கை, இதிலையே சதம் கண்டுவிடலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். வேற இதுக்கு அப்பால இந்த பிரபஞ்ச சிருஷ்டியுடைய ரகசியம், காரணம், அதை யாரும் சிந்திக்கிறதில்லை. விஞ்ஞானம் ஒரு பக்கம் முன்னேறி சொகுசான ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தான் தந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு சில பேர் தான் அதை கவனிப்பாங்க. அது வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டாலுமே சரி, யூடியூப்பில் போட்டாலுமே சரி, ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் சரி. ஆனால் அட்ராக்டிவாக ஒரு வித்தியாசமாக ஒரு கவர்ச்சிகரமாக போட்டால் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா அதை தான் விரும்புகிறாங்க. நம்ம உண்மையில் நம்ம உள்ளே வரணும், அதுக்கு யாரும் விரும்பலை. உண்மையான ஒரு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்லாம் இல்லை. இந்த வாசியோகம் கற்றுக் கொடுக்குறாங்களா, அது புறத்தில் இருந்து எது செய்ய முடியுமோ அந்த தேக உணர்வுல விட்டு அதை தான் செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க. மற்றபடி தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும், அந்த பாயிண்ட்டுக்கு வரல. ஆக உள்ளார்ந்த ஒரு ஒரு இயக்கம் மனிதனுக்கு வரல. அதை வர வச்சிருவார். அதை வந்து அடி உதெல்லாம் கொடுத்து தான் அதை வர வச்சார். அந்த அடியாத மாடு படியாதுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் மனிதர்கள் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளவோ இதெல்லாம் கடந்து வந்துச்சு வரலாறு. இந்த உலக வரலாற்றில் மக்கள் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கதை. அதில் வந்து நிறைய ஒரு துன்பப்பட்டு தான் அதெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து வாழ்வு, ஆனந்தமான வாழ்வு வாழ்ன்றதுக்காக அது நடக்குது. ஆனால் இனி வரும் காலத்தில் வந்து சுத்த சன்மார்க்கம் விளங்க தான் போகுது. அதுக்கு மற்ற எல்லாமே மங்கி மறைஞ்சு ஒழிஞ்சிடும் அப்படின்றாரு சரவண சாமி. ஆக வருகின்ற ஜனவரியிலிருந்து உலகத்துக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் ஏற்படும். சுத்த சன்மார்க்கத்துக்கான வழி வந்து தடையில்லாமல் ஓங்கும். அப்போ வந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதுவரையில் தீராத நோய்கள் வர்ற நோயை வந்து ஒரு மனிதனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட 10-15 நோய் வந்துடும். இந்த டாக்டர்களால் குணப்படுத்த முடியாது. கட்டுக்கட்டாக கொண்டு போனாலும் பணமும் செலவழியுமே தவிர அந்த குணம் வந்து படுத்த முடியாது. ஒரு டெம்பரவரியாக
இருக்க மறுபடியும் அது வேற ஒரு ரூபத்தில் வந்துடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றது மனிதன் உணர்றதில்லை. அதனால் எப்படியோ பிடிச்சிட்டு இருக்கிறவனை திருத்தணும்னா அது கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கு, அழுத்தம். அதனால தான் அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ஐயா, தயவு வந்தனர்.